வானவில்லுன்றாரு. ஆனா வானவில் சரி இல்ல ப்ரோ, பிரச்சனை கிடையாது. இல்ல ஒரு வானவில் இல்லன்னு நான் ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்? ப்ரோ எதனா ரெடி பண்ணி தர முடியுமா? நான் ப்ரூவ் பண்றேன். ப்ரோ யாரா அனுப்புறாருன்னா நான் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடி. ரெடி ப்ரோ அனுப்புவாரா? ரெடி பண்ணி அனுப்புறீங்களா? உங்க வீட்டுல யாரு அனுப்புறியா? என்னை பொட்டல் இல்ல உங்க வீட்டுல யாரு அனுப்புறியா? இல்ல விஜய் வந்து த்ரிஷா கூட போனாரு. விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு. நீ போய் விளக்கு பிடிச்சியா? விளக்கு பிடிப்பா உனக்கு என்ன வந்துச்சு? அப்ப நான் கேக்குறேன். இவர பொட்டன்றாங்க, இவர பொட்டையா? நீங்க பொட்டையா? நீங்க பொட்டையா? நீ பொட்டையா? நீங்க பொட்டையா? நீ பொட்டையா? நான் வானவில் இல்ல. நான் வானவில் இல்ல. நான் பொட்டையா? அப்ப நீ பொட்டன்னு சொல்லு. நீ பொட்டையா? நீ பொட்டன்னு சொல்லு. நான் உன்னை பொட்டன். நீ வானவில் பொட்டை. அப்ப பொட்டலிங்கேஷ். நான் வீடியோ ப்ரூஃப் காட்டுறேன். பொட்டலிங்கேஷ். என்ன பொட்டன்றியா? யாரனா கூட்டு நான் பொட்டல் நிரூபிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? end of the conversation. overall conversation இதுதான். நாங்க விஜய பத்தி பேசினா நீ என்ன பண்ணோம்? உதயநிதி வச்சு பேசுறல அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? பேச பயப்படாத. தைரியமா வச்சு தைரியமா வச்சுக்கோ. அது என் பிராண்ட். உங்களுக்கு சொட்டத்தல அது மாதிரி எனக்கு கண்ணாடி பிராண்ட். இருடா பாத்திருப்பீங்க. நாங்க வந்து விஜய பத்தி அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை இவர் சேனல் ஓடுதுனாலே எங்களால தான் ஓடுது. ஏன் என்ன போறாங்க? என்னதே வார்த்தை சொன்னா உங்க சேனல் ஒரு தளபதியால தான் ஓடுன்னு என் சேனல் தளபதியால தான் ஓடுது. விஜய் வச்சு பிக்சர் ஒத்துவாங்க. விஜய் வச்சு பிக்சர் ஒத்துவாங்க. நான் தளபதி வச்சு பிக்சர் எடுக்கிறது நீங்க ஒத்துக்குனீங்க. நான் ஒத்துக்க நீங்க ஒத்துக்க முடியும். நீ வானவில்லை இல்ல நீங்க தான் ஒத்துக்கணும். நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அனுப்புடாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தருக்கு அது வானவில்லை ஆவண்டா. விஜய் யாரு கூட போனாரு? விஜய் கேரவன்ல யாரு இருந்தா? இதெல்லாம் தேவையில்லாத ஃபோன் பண்ற எல்லார்ட்டையும் போயிட்டு உன் வீட்ல இருந்து அனுப்பு, உன் வீட்ல அனுப்பு போய் கூப்பிட்டு போயிட்டு எல்லாரும் டேய் வாயில இருக்க முடியாது. ஒரு ரூம்ல அனுப்பு. நீ அனுப்பு பத்தல இல்ல இங்க குத்தாலே நான் சேர்த்துறேன். நீங்க ரெண்டு குத்தாலே நான் சேர்த்துறேன். நீ ப்ரூவ் பண்ணி ரெடி அம்பரியா? அவன் உனக்கு அனுப்புறியா? நீ அனுப்புறியா? அனுப்புனால ஓரியஸ் கூப்பிடுறானுங்க. நான் அதுக்கு வரல. பல வருஷமா வானவில் கலாய்க்கிறாரு. நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அமைதியா இருக்கு கொஞ்சம். நீங்க ரெண்டு பேரும் தியாகி மாதிரி பேசுறீங்க. ஒருத்தர் வாழ்க்கையை அனுப்புறது நீங்க ரெண்டு பேரும் தான். விஜய் காரவன் த்ரிஷா இருந்தாங்கன்னு நீ எடுத்துக்க. சரி நான் எடுத்துக்கிறேன். விஜய் த்ரிஷா வீட்ல இருந்தாரு. த்ரிஷா வீட்டு நாயா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேன்ஸ் எதுவும் யாரும் குறிப்பிட்டு சொல்லலையா? பாவாடை தூக்கி வேணாம் பேசுவாங்க. இவங்க வந்து எப்படி சாக்கடையில ஊர்னவங்க. அதை சொல்லு பரவாயில்லன்னு நம்ம சொல்லவே தெரியும். உதயநிதி வந்து ஒரு போஸ்ட போட்டாரு, அதை ரீபோஸ்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா? அதை யாரும் எடுத்து ஏஐ எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வானவில்லுன்றாரு. இவரை பத்தி இது வரைக்கும் நான் ஒரு வார்த்தை எங்கன்னா பேசிருக்கிறேன்னு கேட்கிறேன். ஆனா வானவில் சரி இல்ல ப்ரோ, பிரச்சனை கிடையாது. இல்ல ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. நான் ப்ரூவ் பண்ணுவாங்க. வானவில் இல்ல நான் ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணோம்? இந்த காட்ஃபாதர் படம் ஒண்ணு பாத்துருப்பீங்க. காட்ஃபாதர் படம் பாத்தீங்களா? அதுல அஜித்த பொட்டன்னு வாங்க. அப்ப அஜித் ஒரு மாதிரி ப்ரூவ் பண்ணுவாரு. அது மாதிரி நான் ப்ரூவ் பண்ணியா? ப்ரோ எதனா ரெடி பண்ணி தர முடியுமா? நான் ப்ரூவ் பண்றேன். வானவில் இல்லனாக்கா ஒருத்தர் அவங்க தான் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. கமெண்ட்ல போடுறாங்க. இல்ல ப்ரூவ் பண்ண ரெடி. ப்ரோ யாரா அனுப்புறாருன்னா நான் ப்ரூவ் பண்றதுக்கு ரெடி. ரெடி ப்ரோ அனுப்புவாரா? ப்ரோ ரெடி பண்ணி அனுப்புறீங்களா? இப்ப நான் வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணோம். இவரு தான் வானவில்லா இருப்பாரு. இவர பொட்டன்றாங்க. இவர் பொட்டையா? நீங்க பொட்டையா? நீங்க பொட்டையா? நீ பொட்டையா? நான் வானவில் இல்ல. நான் பொட்டையா? அப்ப நீ பொட்டன்னு இல்ல. நீ பொட்டன்னு சொல்லி நீ வானவில் இல்ல. கமெண்ட் அடிக்கிறாங்க. கமெண்ட் 1000 பேர் போடுவாங்க. இவரு வானவில்ன்றாரு. அப்ப இவர சொல்லுங்க. எவ்வளவு பேர் போடுறாங்க? எல்லாரையும் போய் கேளுங்க போயிட்டு. ஆன்லைன்ல கமெண்ட் 1000 பேர் பண்ணுவான். அவன் பிரச்சனையே கிடையாது. நீ டெய்லி என்ன பாக்குற? ரிவ்யூ வரும்போதெல்லாம் நானும் பாத்துதான் நீ பாக்குற. உன்னை பத்தி ஒருத்தர் ஒரு பட்டம் வைக்கிறாங்க. சரி பேசு. அந்த பட்டத்தை நாம வைக்கல, வேற யாரும் வைக்கல. அதை வச்சு கூப்பிடலையா? தல அஜித் இவரை வந்து என்ன வானவில்லைன்னு கூப்பிடுறாங்களா? அப்ப நான் இவரை பொட்டன்னு சொன்னா இவரு போவாராதுல. இவர் பொட்டலிங்கேஷ். நானே வீடியோ ப்ரூஃப் காட்டுறேன். சரி ஒன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. என்ன வானவில்லைன்றாங்க, அதனால இவர் வானவில்லைன்றாரு. இவர பொட்டலிங்கேஷன்றாங்க. நான் பொட்டலிங்கேஷன் சொல்லிட்டேன். கரெக்ட்
இப்போ பொட்டக்கிரன் பொட்ட ப்ரூஸ் சொன்னாங்க. கரெக்ட் கரெக்ட் வானவில் பிரதர்ஸ் நீ சொல்ற அவன பொட்டலிங்க இவர் பேர் பாத்துக்கோங்க. இவர் இன்வைட் பொட்டலிங்க பொட்டலிங்க நாங்க ஆம்பளைங்கன்னு ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணனும் ப்ரோ சொல்றாரு. இல்ல பா உங்க வீட்ல யாரு என்ன பொட்டன் இல்ல உங்க வீட்ல யாரு அனுப்புறியா? நிறைய பேர் பொட்டன்றாங்க. பொட்டனா பொட்டையா சொல்லு. பொட்டன்றீங்கல்ல உங்க வீட்ல ஒரு பொம்பளைங்க கூடுவாங்க போய் வானவில்ன்றால நீ உங்க வீட்ல அனுப்பு. எப்பா உங்க வீட்ல இல்ல நீங்க நிரூபிக்கணும். அதான் வானவில் இல்ல நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நாங்க வானவில் இல்ல நாங்க நிரூபிக்கறோம்ல. வீட்ல அனுப்புனா தானே நிரூபிக்க முடியும். ஏன் நிரூபிக்க எதனா அனுப்பு எதனா அனுப்புப்பா எதனா அனுப்புப்பா அனுப்புப்பா யாரனா யாரப்பா நல்ல நீ இட்டு வா. நான் என்ன சொல்றேன்னா பொட்டையில நிரூபிக்கிற கூட்டணும். விஜய் வந்து த்ரிஷா கூட போனாரு. விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு. நீ போய் விளக்கு பிடிச்சியா? நீ பாத்தியா? நீ பாத்தியா? பாக்காத நீ எப்படி பேசுவ? அப்ப நீ பேசும்போது மத்தவன் பேச மாட்டானா? நீ மட்டும் பேசுவியா மத்தவன் பேசக்கூடாது என்ன அர்த்தம் இது? நீ மட்டும் ஒருத்தர் மேல அபாண்ட சொல்லுவியா? ஒருத்தர் மேல சொல்லுவியா? நீ விளக்கு பிடிச்சியா? இல்ல நீ யாரும் கூட்டம் விளக்கு பிடிக்க சொன்னியா? இல்ல அப்ப மத்தவன் விளக்கு பிடிப்பா விளக்கு பிடிப்பா உனக்கு என்ன வந்துச்சு? அப்ப நான் கேக்குறேன் என்ன பொட்டன்றியா? யாருன்னா கூட்டமா நான் பொட்டல் நிரூபிக்கிறேன். முடிஞ்சு போச்சா? எண்ட் ஆஃப் தி கன்வர்சேஷன். நீ வந்து தளபதி விஜய் மேல இல்லாத அபாண்டம் சொல்ற. த்ரிஷா கூட போனாரு, த்ரிஷா வீட்ல இருந்தாரு, நீ விளக்கு பிடிச்சான்னு நான் கேக்குறேன். இல்ல நீ ஒரு அபாண்டம் சொன்ன. உன்னை பத்தி எல்லாரும் அபாண்டம் சொல்றாங்க. என்னைய பத்தி மட்டும் நீங்க சொல்லக்கூடாதுன்னு எப்படி நீ சொல்லுவீங்க? விஜய் வந்து த்ரிஷா கூட போந்த நீ பாத்தியா? நீ ஏன் சொல்றேன்றாரு. இவனுங்க கூட உட்காந்து உதயநிதி நிவேதா பெத்ராஜ் கூட போயிடுச்சு. நிவேதா பெத்ராஜ வச்சு பேசுறாங்க. இங்க பாருங்க. அதாவது இவங்க விஜய பத்தி முதல்ல பேசினாங்களா இல்ல நாங்க நிவேதா பத்தி பேசுறோம் எடுத்து பாருங்க. இருப்பா முதல்ல இவங்க ஆரம்பிச்சு விடுறது எல்லாம் ஒரே நிமிஷம். ஒருத்தர் வந்து டீப்பா கொண்டு பேசுறது லேடிஸோட வச்சு இவங்க பண்றது அதுக்கு பதில் கொடுத்தாக்கா வந்து இவங்க பண்ணாங்க நாங்க பண்ணோம்னு சொல்றது. புரியுதா? முச்சாச்சா பேசு முச்சாச்சு. இப்ப நான் பேசுறேன். நடுவுல பேசக்கூடாது. இப்ப வந்து விஜய் வந்து த்ரிஷா கூட இருந்தாரு இல்ல ஓகே டிஎம்கே காரங்க பேசுறாங்க இல்ல நாங்களே கூட பேசிருப்போம் விஜய் எங்க இருந்தாரு அப்படின்னு பேசிருப்போம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து நிவேதா பெத்ராஜ் அப்படி இப்படின்ட்டு ஒரு 2-3 பேர் வச்சு பேசுவாங்க. ஓகே எப்பவுமே வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. தலைவரை பத்தி பேசுறீங்களா? தலைவரை பத்தி பேசிட்டு போயிடணும். இப்போ நாங்க விஜய பத்தி பேசினா நீ என்ன பண்ணும்? உதயநிதி வச்சு பேசுறீங்களா? அவ்வளவுதான். ஏன் பயப்படுற? விஜய பத்தி பேசுறல்ல. விஜயோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பேசு. சரியா? விஜய் என்ன கொள்கையை முன்னேறாருன்னு பேசு. அதுல நீ பர்சனலா அவரை பத்தி பேசுறாங்க. ஏன் பர்சனலா பேசணும்? பாயிண்ட்க்கு வர. நீ பேசணும்னாக்கா வீட்டுக்குள்ள பேசணும். பேசக்கூடாது. பாயிண்ட்க்கு வர. மைக் எடுத்து பேசுறவங்க இப்படிதான் பேசுவாங்க யாரா இருந்தாலும். சரி நான் பேசுவா. நடுவுல பேச பயப்படாத. கண்ணாடி தைரியமா வச்சு மனசு தைரியமா வச்சுக்கோ. அது என் பிராண்ட். அது என் பிராண்ட். உங்களுக்கு சட்டத்துல பிராண்ட் அது மாதிரி எனக்கு கண்ணாடி பிராண்ட் தெரியும். கண்ணாடி அழுறானா இல்ல இப்போ தெரிஞ்சுங்க. இப்போ தெரிஞ்சுங்க. இருடா தலைவர்களை அட்டாக் பண்ணுவாங்க. இப்ப நாங்க விஜய் பத்தி பேசுறோமா? இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை பத்தி எவ்வளவோ பேசுறாங்க. நீங்களும் பாத்திருப்பீங்க. நாங்க வந்து இப்போ கூட இந்த எல்லா மைக்குக்கு முன்னாடி நான் ஒரு பெட்டு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். விஜய பத்தி அசிங்கமா எங்கன்னா ஒரு வார்த்தை ஒரு மயிருனோ ஒரு அசிங்கமான வார்த்தைனோ எங்கன்னா பேசுறா நீங்க எடுத்து காட்டுங்க. இந்த மைக்கு முன்னாடி சத்தியம் போடுறேன். நான் இதுக்கு மேல என் சேனல்லையும் பேச மாட்டேன். யாருக்கும் ஒரு வார்த்தை அசிங்கமா. ஆனா வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? யார அவங்க சேனல் நண்பர் சேனல் எடுத்து பாருங்க. இப்ப ஒரு பொண்ணு கிட்ட மாட்டாரு. நாம் தமிழ் இந்த ஒரே வார்த்தை மட்டும் இந்த ஒரு வார்த்தை இவங்க சொன்னாங்கல்ல ஓபன் மீடியால ஒரு அசிங்கமான வார்த்தை சொன்னாங்க இல்லையா? அந்த வார்த்தையே வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நான் இங்க அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த வார்த்தை என் வாயில இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா நான் பகிரங்க மன்னிப்பு கேக்குறேன். வந்துச்சுன்னா சரியா? ஜூம் பண்ணி பாருங்க. இவர் அந்த பொண்ணு இதுல என்ன ட்வீட் போட்டுறாருன்னு பாருங்க. நான் கமெண்ட் போட்டு இல்ல இது மாதிரி காட்டா இவங்க என்ன புடவை கட்டின மாதிரி காட்டா இவங்க என்ன புடவை கட்டின போன மாதிரி லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி காட்டா இவரு கமெண்ட் பண்ணிருக்காரு. பண்ணுவாங்களா? ஏஐ மார்க்கிங் பண்ணுவாங்களாமா? அதுக்கு ஒரு காட்டு வரமா? இப்படி என்ன காமிக்கிறீங்க? நீ பேசுற ஃபர்ஸ்ட்ல நான் கால்ல நீ பேசுற மாதிரி கால்ல கமெண்ட் காட்டு. நீ போட்ட கமெண்ட் காட்டு. என்ன பொட்டன்னு கேட்டல அந்த கமெண்ட் காட்டு. அதுதான் எப்பவுமே கேட்டா நான் அவ்வளவு அசிங்கமா கேக்குறேன். இல்ல தப்பு இருக்கு. அப்போ என்ன வானவில்ன்றா பண்ண என்ன கேக்குங்க? நீ அசிங்கமா கேக்குறா? அழுவாதி சொல்றது கேளுங்க. யார தளபதி வந்து ஒரே தளபதி இவங்களோட இருந்தாங்க. நீ பர்சனலா பேசும்போது உன்னை பத்தி பேசிதான் அவன உன்னை பத்தி பேசதான் செய்வேன். நானு அப்படி பேசக்கூடாது. என்னை பத்தி பேசாதீங்கன்னு அழுகுறேன்னாக்கா அப்படி நீ தளபதி பத்தி பேசாத. நீ பேசுவியா? நாங்க பேச முடியும். அர்த்தம் இதெல்லாம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க.
எங்களை வானவில்ன்றாப்ல. நான் வந்து வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. அவர் யாரனா அனுப்பி விட்டா நான் ப்ரூவ் பண்ணதுக்கு ரெடி. வேற என்னங்க சொல்ல முடியும்? வேற என்னங்க சொல்ல முடியும்? ரெண்டு பேரும் ஏனா அவர் தான் ப்ரூவ் பண்ணனும். இல்ல அவரு அவங்க ரெண்டு பேரும் இவரே மூணாவதா சேர்த்து வேணா ப்ரூவ் பண்ண ரெடி நாங்க. வரியா வானவில்ன்றாரு. அப்ப இவர பொட்டன்றாங்க. ஒரு வார்த்தை இவ்வளவு நாளா பாக்குறாங்க. இவ்வளவு நாளா பாக்குறேன். வானவில்லன் நேத்து பேசல. கிட்டத்தட்ட இவர் சேனல் இன்னும் நான் சொல்லிக்கிறேன். இவர் சேனல் ஓடுதுனால எங்களால தான் ஓடுது. ஏன் என்ன போறாங்க? இல்ல என்னதே வார்த்தை சொன்னா உங்க சேனல் ஒரு தளபதியால தான் ஓடுதுன்னு சொல்லிக்கோ. ஆமா உங்க தளபதியால தான் ஓடுது. தளபதியால தான் ஓடுது. ஆமாங்க. என் சேனல் தளபதியால தான் ஓடுது. ஒத்துக்கிறியா? ஒத்துக்கோ. நீ ஒத்துக்கோ. உங்க சேனல் என்னால நீ ஒத்துக்கணும். என்ன பத்தி பேசுற? என்ன பத்தி பேசுற? என்ன பேசுற? ஆதினே உனக்கு பத்தி பேசினாதான் பல வர்ச்சுவல் வாரியர்ஸோட சேனல் இருக்கு. நான் எடுத்துக்காட்டா இப்போ வாய்ஸ் அப்ளிகேஷன்ல தளபதியோட போட்டோ போடுறது உள்ள வந்து யாரா பாக்கணும் தான். தளபதியோட போட்டோ போடாம இருந்தா போடாது. நான் தான் சொல்றேங்க. அப்ப விஜயை வச்சு பிக்சர் எடுக்கணும் ஒத்துவாங்க. நீங்க விஜயை வச்சு பிக்சர் எடுக்கணும் ஒத்துவாங்க. நான் சொன்னதானப்பா. நானா சொன்ன பிக்சர் எடுக்கறேன். நானா சொன்ன பிக்சர் எடுக்கறேன். தளபதி வச்சு பிக்சர் எடுக்கிறது நீங்க ஒத்துக்குறீங்க. நான் ஒத்துக்க நீ ஒத்துக்க முடியும். நீ வானவில்ல இல்ல நீங்க தான் ஒத்துக்கணும். நான் எப்படி ஒத்துக்க முடியும்? அனுப்புடாதானே ஒத்துக்க முடியும். ஒருத்தர் இருக்கீங்க. அனுப்புடாத. அது வானவில்ல ஆவண்டா. ரூமுக்குள்ள சரியா? ரூமுக்குள்ள மொத்தத்துல நீ சரியா? இவனுங்க இல்ல ஓடிட்ட சேர்க்கைக்கு கூப்பிடுறாங்க. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இவர் வந்து அப்புறமா அசிங்கமா சொல்றாங்க. இவர் அனுப்பி வைக்கிறதால சொல்றாங்க. நான் அப்புறமா பேசுறேன். விலக்கு பிடிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன். டோக்கன் போட்டு உள்ள நான் வந்து இரு டோக்கன் யூஸ் பண்ணி உள்ள 200 டோக்கன் இரு எங்க போவாத. இது வந்து எப்பவுமே இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ண நான் அட்வைஸ் தான் பண்றேன். வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கே சொல்றேன். ஏன்னா இந்த உடன்பிறப்புகளுக்கு நாங்க அட்வைஸ் பண்றோம். ஒரு அரசியல் அப்படின்னா கருத்தியல் அவங்க. விஜய் யாரு கூட போனாரு? விஜய் கேரவன்ல யாரு இருந்தா? இதெல்லாம் தேவையில்லாதது. சொல்ல புரியுதா இல்லையா? விஜய் கேரவனுக்குள்ள திரிஷா இருந்தாங்களா இல்லையா? நீ பாத்தியா? நீ உள்ள விட்டுட்டு வெளில உட்காந்து இருந்தியா? இந்த மாதிரி கேட்பமா கேட்க மாட்டோம். நீ அப்படி பேச. நீ பேசுறதுனா ஒருத்தர் நிவேதா பத்தி வச்சு இருக்கிறான். தேவையில்லாம வருது. நீ பேசக்கூடாது. நாங்களும் பேச மாட்டோம். நீ மட்டும் பேசுவியா? என்ன நீங்க பேசாதீங்கன்னு உட்காந்து நாளைக்கு என்ன பண்றது? சரி நீ ஒரு வீடியோ போடுற, நான் ஒரு வீடியோ போடுறேன். போட்டுக்கோ, தப்பு இல்ல. நான் என்ன எப்படி நீங்க இப்படி வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டா கமெண்ட் பண்ற எல்லார்ட்டையும் போயிட்டு உன் வீட்டுல இருந்து அனுப்பு, உன் வீட்டுல அனுப்புன்னு போய் கூப்பிட்டு போயிட்டு எல்லாரையும் வாயில் இருக்க முடியாது. உன் வீட்டுல அனுப்புன்னு போய் கேளு போயிட்டு எல்லாரையும். என்னைய பொட்டனாக்கா அனுப்பு. நான் பொட்ட இல்லன்றத காமிக்கிறேன். அதேதான் என்ன வானவில்னா நீ அனுப்பு. ஒரு ரூம்ல நீ அனுப்பு. நீ அனுப்பு. பத்தல இல்ல இந்த குத்தால நான் சேர்த்துறேன். நீங்க இந்த குத்தால நான் சேர்த்துறேன். நீ ப்ரூவ் பண்ணி ரெடி அம்பரியா? அவன் உனக்கு அனுப்புறியா? நீ அவனுக்கு அனுப்புறியா? நீ அனுப்புறியா? நீ அனுப்புறியா? நீ அனுப்புறியா? நீ அனுப்புறியா? வானவில் நீங்க அனுப்புனல. ஓரிய சேர்க்கைக்கு கூப்பிடுறானுங்க. நான் அதுக்கு வரல. ஐயோ நான் வரல. இல்ல ஓடாத. இப்போ தெரியாதவனுங்க எங்களை பத்தி பேசுறது நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப ஆன்லைன்ல இவர் சொல்ற மாதிரி 1000 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்க மாட்டோம். டெய்லி படத்துக்கு வரும்போது நீ எங்களை பாக்குற. எங்க சுபா உனக்கு தெரியும். இவனுங்க போனா சேனல்ல பேசுவானுங்க, வேற எங்கேயும் பேச மாட்டானுங்க. இவ்வளவு நாளா இவர் எங்களை கலாச்சின்னு தான் இருக்காரு. எது பல வருஷமா வானவில்னு கலாய்க்கிறாரு. நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா எனக்கு மனசுல ஒரு கஷ்டம். என்னடா டெய்லி நம்மள இந்த மனுஷன் பாக்குறான் இருக்குமா இருக்காதாங்க? ஒரே நிமிஷம். எங்க ஆன்லைன்ல பேசலாங்க. ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லையா? நான் கேக்குற ஒரே கேள்வி. நீ என்ன பாக்குற? நீ கலவரம் பண்ணி ஜெயிலுக்கு அவனை அனுப்பிட்ட. நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்ட அவனை. அமைதியா இருக்கு கொஞ்சம். நீங்க 2 பேரும் தியாகி மாதிரி பேசுறீங்க. ஒருத்தர் வாழ்க்கையை நீ அனுப்பது நீங்க 2 பேர் தான். சும்மானா போயிட்டு வந்து கேள்வி கேட்போனா கேள்விக்கு பதில் சொல்லாத. பதில் சொல்லனா முடியண்டு போ. உடனே போய் பின்னாடி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே ஆளுங்கட்சி பவரை கொண்டு போய் காமிச்சு உடனே உள்ள தள்ளுறீங்க. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வேலை. இதெல்லாம் யோசிச்சு பாரு. இது தப்பு இல்ல. இதெல்லாம் ஒருத்தர் வந்து நீ கேக்குற, நீ ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துறா, நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற? பாவம் இல்ல. உன்னை வந்து ஒருத்தங்க உன்னை அடிச்சானோ உன்னை தாக்க முயற்சி பண்ணி நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு நியாயம் இருக்கு. ஒருத்தன் உன்ட்ட கேள்வியே கேட்க கூடாது அப்படின்றீங்கன்னா அப்புறம் என்ன சொல்றது? இவங்க சொல்றாங்க என்னைய போட்டு இவங்க யாருன்னு இவங்க தான் கேட்டுக்கணும் போயிட்டு. அப்படி இருக்கு உண்மையிலேயே. இப்போ நீயே என்ன பாக்குற, பல நாளா தியேட்டர்ல நான் வர எதிர பாக்குறோம், பல வருஷமா நம்ம பாத்துட்டு இருக்கிறோம், பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு உனக்கு தெரியும். நீ யாருக்கு சப்போர்ட் பண்ற எனக்கு தெரியும். எனக்கு சொல்றது புரியுதா இல்லையா? நீ தளபதியை வாண்டடா எல்லா இடத்துலயும் இழுத்து த்ரிஷான்னு பேசும்போது அப்ப நாங்க பேசாம இருப்போமா? யோசிச்சு பாரு. ரெண்டாவது ரொம்ப பர்சனலாவே தான் போறோம். இவங்க வீடியோ எல்லாம் எடுத்து பாரு. விஜய் வந்தாருன்னா எப்படி நீயே எடுத்து பாரு. இங்க நிக்கிற எல்லாருக்கும் தெரியும். விஜய் கேரவனுக்குள்ள த்ரிஷா இருந்தாங்கன்னு சொன்னீங்களா? சொல்லியா?
சொல்லலையா? இப்ப எடுத்து காமிச்சாங்க கரூர் சம்பவத்தை. விஜய் கேரவன் சரி, நான் எடுத்து காட்டுறேன். த்ரிஷா இருந்தாங்கன்னு நீ எடுத்துக்க. சரி, நான் எடுத்து காட்டுறேன். விஜய் கேரவனுக்குள்ள யாரு இருந்தாங்க? ஓகே, ஒண்ணு சரியா. விஜய் த்ரிஷா வீட்ல இருந்தாரு, விஜய் வீட்டு த்ரிஷா வீட்டு நாயா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேன்ஸ் எதுவும் யாரும் குறிப்பிட்டு சொல்லலையா? இல்ல சொல்லலையா? சரி, நான் காட்டுறேன். நாயா இருந்திருக்கலாம் நாங்க சொல்ல. இல்ல, நான் காட்டுறேன். இருந்திருக்கிறாருன்னு சொல்றாங்க. இல்ல சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களை ஒண்ணா மாணவில்லா இருப்பாங்களோன்னு சொல்றாங்கன்னு தான் சொல்றேன் நானு. அது ஏன் கோபப்படுறீங்க? உதயநிதி வந்து நிவேதா பெத்ராஜ் ஒரு மாடல் வந்துச்சு பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம்ல வந்து ரீபோஸ்ட் நீ எவனோ ஃபேக்கா எடிட் பண்ணி போட்டுத இவரே வீடியோ போட்டாரு. அப்ப டீ போடுறியே. ஆனா விஜய் வந்து த்ரிஷா வீட்ல இருந்திருப்பாரு. அப்ப கேக்க நீ ரீபோஸ்ட் போட்டே இல்லையா? இன்ஸ்டாகிராம் அந்த மாடலை போட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து கொண்டாடின்னு இருக்காராம். எது மாடல்? அப்ப நீ பேசும்போது நாங்களும் பேசுவோம். சரி, ஓகே, விடுங்க. ஒரு இது நான் வந்து எல்லாருக்குமே அட்வைஸ் தான் பண்றேன். இது சண்டையா எடுத்துக்காதீங்க, அட்வைஸ் தான் பண்றேன். தலைவர்களை பத்தி பேசுறது, விமர்சனம் வைக்கிறது இயல்பு, எல்லாருமே வைங்க, தப்பே கிடையாது. அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நம்பர் 2 இவங்க எப்படி தெரியுமா? தப்பு இல்ல. திராவிடத்தோட விளக்கத்தை இவங்க தலைவர்களே கொச்சையா சொல்லிருக்காங்க அப்படின்னும் போது எங்களை பத்தி சொல்லி தப்பு கிடையாது. இல்ல அதெல்லாம் அசிங்கமா எத்தனை மீடியா இருக்குது, எத்தனை மீடியா இருக்குது, இதை பத்தி சொல்ல தேவையில்லை. நான் எடுத்து உங்களை காட்டுறேன். நானு அதை அசிங்கமா சொல்ல வேணாம். இல்ல வேணாம் தெரியாது. வேணாம் இல்ல தெரியாது. சரி, இப்ப நான் பேசுவேன், நீ பாவாடை தூக்கி வேணாம் அசிங்கமா வேணாம். இவங்க பேசுவாங்க. இவங்க வந்து எப்படி சாக்கடையில ஊர்னவீங்க? அதை சொல்லு பரவாயில்லன்னு வைங்க. நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியும் திராவிடத்தோட விளக்கம் என்னன்றத உங்க தலைவர்கள் சொன்னாங்கன்றத எடுத்து நீங்களே போட்டு பாருங்க. நீங்களே இவங்களுக்கு போட்டு டேக் பண்ணி விடுங்க. திராவிடம்னா என்ன? தூக்கி பார்த்தா திராவிடம் சொன்னாங்கன்றது நிவேதா பெத்ரா சாரி இது உதயநிதி வந்து ஒரு போஸ்ட போட்டாரு, அதை ரீபோஸ்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க இல்லையா? அதை யாரும் எடுத்து ஏஐ எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவரு பண்ணிருக்காரு. சரியா? அவர்கிட்ட போய் நீங்க பண்ணீங்களான்னு முதல்ல அவர் பண்ணும்போது இவர் பாத்தாரா? இல்ல பாத்துமே. அப்ப நான் த்ரிஷா உள்ள போந்து பார்த்தேன். எப்பா இல்ல உதயநிதி பார்த்தானா? ஒரு த்ரிஷா உள்ள போந்து நான் பார்த்தேன். ஆதாரத்தோட நாங்க எடுத்து போறோம். அவரோட ரீபோஸ்ட் அவரோட அபிஷியல் பேஜ்ல நாங்க எடுத்து போறோம். நீ உள்ள போகும்போது அரசியல் நாங்களா ஆதாரத்தோட போட போனியா? எங்க எந்த ஆதாரத்தோட போறீங்க? எங்களுக்கு சோர்ஸ் சொல்லி